அந்த மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த காரணம் இந்த சாராயம் இதற்கெல்லாம் கரையை தூக்கியது இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி புதிய புதிய குற்றங்கள் பல வாய்ந்த இந்த பாப்பாநாடு மண்ணிலே பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளான இளம்பெண்ணுக்கு நீதி கேட்டும் இந்த குற்றச்செயலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய காலத்தில் உரிய தண்டனைகளை பெற்றுத்தர வலியுறுத்தியும் இதற்கு துணை போன அனைத்து அமைப்புகளையும், அதாவது தமிழக அரசு, காவல்துறை போன்ற அனைத்து அமைப்புகளையும் கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே, நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் என் உயிர் அண்ணன் குமாயின் கபீர் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் பெருந்தமிழர் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களே, மாநில வீரத்தமிழர் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் தம்பி செந்தில்நாதன் அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி கரிகாலன் அவர்களே, எங்களுக்கு பின்னாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கட்சியின் மாநில பொருளாளர் எங்கள் ஐயா மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த ஒரத்தநாடு பகுதி, பட்டுக்கோட்டை பகுதி, பேராவூரணி பகுதியை சேர்ந்த, தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, எங்களது பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாப்பாநாடு பகுதி பொதுமக்களே, எங்களுக்கு பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருக்கின்ற தமிழக காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்களது மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விடுமுறைக்கு வந்த ஒரு இளம்பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாகிறார். அதில் சம்பந்தப்பட்டவர் ஒருவர் உதயநிதி ரசிகர் மன்றத்தின் பொறுப்பாளராக இருக்கிறார். இன்னொருவர் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளராக இருக்கிறார். மேலும் இருவர், மொத்தம் 4 பேர். எனக்கு முன்னால் பேசிய தம்பி கரிகாலன் சொன்னது போல, பாப்பாநாடு என்றால் எப்பேற்பட்ட புரட்சியாளர்கள் நம் மனதில் நினைவுக்கு வருவார்கள். மொழிப்போர் ஈகிகள், பெரியாரிய சிந்தனைவாதிகள், புரட்சிகர அரசியலை ஆதரிப்பவர்கள் போன்றோர் பாப்பாநாட்டு மண்ணிலே அதிகம் பேர் இருப்பார்கள். ஆனால் இப்போது பாப்பாநாடு என்கின்ற ஊரின் பெயரை உதயநிதி ரசிகர் மன்றத்தின் தலைவரும் பாஜக கட்சியின் பொறுப்பாளரும் உலகம் அறிகின்ற அளவிற்கு பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு இளம்பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து நம்மை தலைகுனிய வைத்திருக்கிறார்கள். இதைவிட ஒரு கேடுகட்டத்தனம் உண்டா? யோசிச்சு பாருங்க. திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற குற்றவாளிகள் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குள்ளாயிருவாங்க. சாராயம் விற்கிறவங்க, கஞ்சா விற்கிறவங்க, அதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ரவுடிகள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு உள்ளாவாங்க. பேச்சு முடிச்சிடுறேன். ஏனென்றால் திமுக அவர்களை பாதுகாக்கும், திமுக ரவுடிகளை பாதுகாக்கும், உள்ளூர் குண்டர்களை பாதுகாக்கும், கஞ்சா வியாபாரிகளை பாதுகாக்கும், மது விற்பவர்களை பாதுகாக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 4 மாத காலத்தில் ஏறக்குறைய 300க்கும் மேலான படுகொலைகள் நடந்திருக்கின்றன. கூலிப்படையை சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக இந்த மண்ணிலே உலகிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே ஒரு இந்திய தேசிய கட்சியின், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க குற்றவாளிகளை. ஒவ்வொரு நாள் நேற்று வரைக்கும் கைது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன, குற்றவாளிகள் பெருகி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில்
முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது. எனக்கு முன்னால் பேசிய தம்பி செந்தில்நாதன் சொன்னது போல ஒரு இளவர் கையிலே கஞ்சா கிடைக்கிறது என்று சொன்னால் யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இப்படி கஞ்சா நடமாட்டமும் போதைப் பொருட்களின் நடமாட்டமும் இங்கே பெருகி போனதற்கு யார் காரணம்? ஒரு இளம்பெண்ணை வன்புணர்வு செய்ய வேண்டும் என்கின்ற உளவியல், அந்த எண்ணம் சாதாரண மனநிலை கொண்டவனுக்கு வருமா? சாதாரண மனநிலை கொண்டவனுக்கு வருமா? தண்ணி போட்டா கஞ்சா அடிச்சா அந்த மனநிலை வரும். அந்த மனநிலை ஏற்படுவதற்கு காரணம் இந்த கஞ்சா பழக்கமும் இந்த மது போதையும் தான். இதை இங்கே தமிழ்நாட்டிலே பெருக்கி வைத்து சட்டம் ஒழுங்கை சீரழிக்கின்ற வேலையை யார் செய்து கொண்டிருப்பது? தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்கணும். திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு எதற்கெடுத்தாலும் பீற்றிக் கொள்கிறார்களே. இன்று பாப்பா நாட்டிலே பாதிக்கப்பட்டு நீதி கேட்கிறாரே ஒரு இளம்பெண்ணு, இதற்கு பொறுப்பேற்குமா இந்த திராவிட மாடல் அரசு? ஒரு ஆர்ப்பாட்டம் போட வேண்டும் என்றால் எங்களுக்கு 1008 கட்டுப்பாடு. நீங்க இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும், நீங்க பேசக்கூடாது, இதை மட்டும் தான் பேசணும், உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று 1008 கட்டுப்பாடு. இதுல ஆர்வம் காட்ட காவல்துறை கஞ்சா விற்பவர்களை, கள்ளச்சாராயம் விற்பவர்களை நீங்கள் தடுத்திருந்தால், இங்கே ஒரு பாப்பா நாடு கள்ளச்சாராயத்துல ஒரு 60க்கு மேற்பட்ட செத்தாம் பாருங்க, கள்ளக்குறிச்சி, இது போன்ற ஊர்கள் உருவாகாம இருக்குமே. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை இதில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஏனென்றால் காவல்துறையின் கரங்கள் திமுக ஆட்சியிலே கட்டப்பட்டிருக்கின்றன. முழுமையாக அந்த உள்ளூர் ரவுடிகளுக்கு சேவகம் செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே தமிழ்நாடு காவல்துறை தள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன வேலை இருக்கு? இணையத்துல யார் எழுதுறா, யூடியூப்ல யார் வீடியோ போடுறா, இவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க, அந்த வீடியோ ஆடியோ வெளியிடுறது, இதுதான் வேலையா இருக்கு. இதுவா வேலை? குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியது உங்களோட வேலை, குற்றம் நடக்காமல் தடுக்க வேண்டியது உங்களது வேலை. அதை செய்ய முடியல உங்களால். உங்களது கடமையை, தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் கடமையை தடுக்கிறது திராவிட மாடல் அரசு. சொல்ல போனால் நாங்கள் தமிழ்நாட்டின் காவல்துறைக்கும் இணைந்துதான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காக்கி சட்டை அணிந்த தமிழன் மனதும் எப்படி புண்பட்டு இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். ஏன் அதிமுக ஆட்சியில காவல்துறைக்கு அதிக அதிகாரம், ஏன் திமுக ஆட்சியில இல்ல? திமுக ஆட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் உள்ளூர் ரவுடிகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திட்டமிட்டு ஏற்படுத்துபவர்கள். காவல்துறையால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப காவல்துறை யார் மீது ஏவல் துறையாக மாறி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சி போல மக்கள் பிரச்சனைக்காக போராடுபவர்கள் மீது இது பாய்கின்ற படையாக மாறி இருக்கிறது. இதில் கவனம் செலுத்த வேண்டிய கடமையில் நின்று கொண்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது குற்றவாளிகளை பாப்பா நாடு காவல்துறை கைது செய்ய விட்டதாக சொல்கிறது, பாராட்டுகள். ஆனால் அது மட்டுமல்ல, உடனடியாக இந்த வழக்கிலே சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யணும், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். விரைவு நீதிமன்றத்திலே இந்த வழக்கை நடத்தி 100 நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கை முடிக்கணும். இதில் உண்மை குற்றவாளிகள் தப்பித்து போயிடக்கூடாது. இதில் காவல்துறை எச்சரிக்கையா இருக்கணும். காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளே, பெருமக்களே, எங்களது பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பாப்பா நாடு பகுதி மக்களே, நமக்கும் வயதிற்கு வந்த பெண் இருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நமது பிள்ளை இந்த மண்ணிலே மானத்தோடும் மரியாதையோடும் வாழ வேண்டுமானால் இது போன்ற குற்றச் செயல்கள் நடக்கும் போது நமது போராட்ட குரலை ஆவேசமாக எழுப்ப வேண்டும். அது நமது தார்மீக கடமை. வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தால், அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருந்தால் இங்கே ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு தான் இந்த போராட்டம். எனவே காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இந்த வழக்கை மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விரைவு நீதிமன்றத்திலே வழக்கை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஒருவேளை காவல்துறை இதில் சம்பந்தப்பட்டவர்களை ஆளுங்கட்சி, மாநிலத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி என்றெல்லாம் யோசித்துக் கொண்டு பாதுகாக்க முனையுமானால், முயற்சி செய்யுமானால்
எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை பாப்பா நாட்டு மண்ணிற்கே அழைத்து வந்து மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கையாக சொல்லி நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.